தொடாதங்கிறது தவறான விதத்தில் தொடர்றது மட்டும் இல்லை. ஒரு பெண்ணை வெறும் தொடர்றதை பற்றி இங்கே பேச்சு இல்லை. தொடாதேன்னு சொன்னால் அவளை அடிக்காத, துன்புறுத்தாத, அவளை அசட்டை பண்ணாத, அவளை அவமரியாதை பண்ணாத, ஈனத்தனமாக நடத்தாத, இப்படியெல்லாம் பொருள் இருக்குது பாருங்கள். ஜென்ரலான ஒரு வார்த்தைன்னு சொல்கிறாங்க. அது வெறும் தொடர்றது பண்ணுற பற்று இல்லை. தொடாதேன்னு சொன்னால் அவள் டச் பண்ணிக்காத, அவளுக்கு தொந்தரவு எதுவும் கொடுக்காத. ஒரு பெண்ணுங்கிறதுனாலேயே பெண்களை தொந்தரவு செய்கிறதுன்றது வெறும் ஃபிசிக்கலாக தொடர்றதன் மூலமாக மட்டும் நடக்கிற காரியம் இல்லை. ஃபிசிக்கலாக தொடாமலேயே வாயிலே தொல்லை கொடுக்குறவன்லாம் இருக்கிறான், மிரட்டுறவன்லாம் இருக்கிறான், பிளாக்மெயில் பண்ணுறவன்லாம் இருக்கிறான், பணிய வைக்கிறவன்லாம் இருக்கிறான், பேசியே ஆளை போட்டு நசுக்கிறவன் இருக்கிறான். வேலை ஸ்தலங்கள் அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்கள். கில்லாடிகள்லாம் இருக்கிறாங்க. இதே தான் அவங்க தொழில், இதுதான் பண்ணுறது. சொல்கிறான், நான் கட்டில் விட்டுருக்கேன், தொடக்கூடாது, அவள்கிட்ட தப்பான விதத்தில் நடந்துக்காத. வெறும் தொடர்றது மட்டும் இல்லை, அவளை எந்த தொந்தரவு நீ கொடுக்கக்கூடாதுன்னு கட்டளை இட்டிருக்கிறேன்றான். உனக்கு தாகம் எடுத்தால் கவனிங்க, தண்ணீர் குடங்கள் இன்றைக்கு போய் வேலைக்காரர் கொண்டு வருகிறதுலே குடிக்கலாம். ஏன்னா அவள் தயங்குறா எல்லாத்துக்குமே. நான் அந்நிய ஸ்திரீ, என்னை விடுவாங்களா, போய் தண்ணி குடிக்கலாமா, எல்லாரோட கிணத்தண்டியில் போய் நிற்கலாமா, குடிக்கலாமா, நம்ம ஜாதி வேறையாச்சே, நம்ம வேற இனமாச்சே, நம்மளை மதிக்க மாட்டாங்களே, இங்கே அனுமதி உண்டா நினைக்கிறா. சொல்கிறான், இங்கே வேலை செய்கிறவங்க தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டாடுவாங்க, அதோடு போய் நீ தண்ணி குடிக்கலாம். பாஸ் சொல்லிவிட்டு அவ்வளோதான், முடிஞ்சுது. எவனும் அப்பீல் கிடையாது இல்லையா. வேலைக்காரர் முண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். அப்பொழுது அவள் தரையில் மூங்கிருந்து விழுந்து, நான் அந்நிய தேசத்தாளாக இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதிராகவே உம்முடைய எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். எல்லாம் கவனிங்க, அந்நிய தேசத்தாளாக இருந்தாலும் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஃபேவர் உம்முடைய கண்களில் கிடைத்ததுன்னு சொல்லி அவள் தலை குனிந்து வணங்குகிறாள் அவனை. அப்போ போவாஸ் எப்படிப்பட்ட ஒரு பாஸுங்கிறத பாருங்கள். மரியாதை செலுத்துகிறான். ஒரு பெண்ணை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துகிறான். ஏன்னா அவனுக்கு ஆதியாகமம் 1:27 தெரியுது. தேவன் மனுஷனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி சிருஷ்டித்தார். ஆகவே ஆணும் பெண்ணும் அந்த சாயலில் இருக்கிறதுனால ஆணுக்கு கொடுக்குற மரியாதையை பெண்ணுக்கும் நான் தர வேண்டும். இன்னும் ஒரு சில விதங்களில் பெண் பலவீனமானவளாக இருக்கிறபடினால் அவளுடைய பாதுகாப்புக்கு நான் பொறுப்பு. அவள் என்னுடைய மகன் மாதிரி, என்னுடைய சகோதரி மாதிரி, என்னுடைய தாய் மாதிரின்னு அப்படி அவளை ட்ரீட் பண்ணுறான். ஏன்னா வேத வசனத்தின் அடிப்படையில் தான் இதையெல்லாம் அவன் செய்கிறான். இதை மனசில் வச்சுக்கணும். பாருங்கள், இன்றைக்கு ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலிசின்னு எல்லா கம்பெனிகள்லையும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த பாலியல் தொல்லை தொந்தரவுகள் வேலை ஸ்தலங்களில் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பாலியல் தொல்லை தொந்தரவுகளுக்கு எதிராக சில சட்டத்திட்டங்களை, வரைமுறைகளை வகுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாலிசியை செட் பண்ணுறாங்க எல்லா கம்பெனிகளும். ஆனால் இவங்க இப்போ செட் பண்ணுறாங்க. இந்தியாவிலாம் இப்போ தான் அது ஆரம்பிச்சிருக்காங்க. வெளிநாடுகளில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பித்தாங்க, கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்து. பைபிள் எவ்வளோ முன்னேற்றமாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு சிறந்த ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலிசி வேணுமா, போவாஸ் உடைய பாலிசி எடுத்துங்க. அந்த பாலிசி எடுத்து அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக உங்கள் பாலிசியை செட் பண்ணிங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலிசி, அவனுடைய பாலிசி என்ன, போவாசனுடைய பாலிசி என்னன்னு பாருங்கள். அங்கே இருக்கிற ஆண் வேலைக்காரர்கள் எல்லாம் இவளை தொடக்கூடாதுன்ற ஆர்டர் போடுறான். தொடக்கூடாதுன்னு தான் சொன்னேன் இல்லையா, பொதுவான ஒரு வார்த்தை. டோன்ட் ஸ்ட்ரைக், டோன்ட் ஹராஸ், டோன்ட் இல் ட்ரீட், டோன்ட் டேக் அட்வான்டேஜ் ஆஃப். அவளை தவறான விதத்தில் நடத்துறது, அவளை இம்சப்படுத்துறது, தொந்தரவு கொடுக்குறது இதெல்லாம் கூடாது. ரேகிங் பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, இதெல்லாம் ஒன்றுமே கூடாது என்று அப்படி கட்டளையிடுறான். ஒரு ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலிசி நம்பர் 1 பாயிண்ட் அது. ஒரு பெண்ணை கண்ணியமான விதத்தில் நடத்தணும், மரியாதையாக நடத்தணும், எந்த விதமான தொந்தரவும் அவளுக்கு வரக்கூடாது அப்படின்ற